வணக்கம், இது உங்கள் ஜீவா சினிமா. இன்னைக்கு தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னு ஒரு ஜீவாவுடைய படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வெறும் சினிமா மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஒரு அரசியல் சமூக நையாண்டி ஒரு பகடை இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தின் மூலமாக சீமான் அரசியலுக்கு ஒரு அரசியலுக்கு ஒரு கான்செப்ட் நம்ம சொல்லலாம். இந்த நடிகர் விஜயனுடைய அரசியலுக்கு லைட்டாக கிண்டல் அடித்து ஒரு வரி சொல்லலாம். இதில் டிஎம்கே மினிஸ்டர் அன்பில் மகேஷுடைய ஒரு கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு படித்து சொன்னேனடா அப்படிங்கிற அந்த அன்பில் மகேஷ்னால் அப்போ அவரையும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு ஒரு 3-4 கோணங்கள் இதை சொல்லலாம். அதை நான் கிளைமேக்ஸில் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி படம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பேட்டர்னில் படங்கள் வருவது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று. இந்த ஒரு மலையாள இயக்குனர் எடுத்திருக்கிறாங்க. உண்மையில் அவரை பாராட்டணும். அந்த சகாதேவங்கிறவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஒரு ரொம்ப இயல்பாக சினிமானா ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், ஒரு டூயட்டு, ஒரு 5 ஃபைட்டு, 7-5 கொடூரமான வில்லன்கள், இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு மசாலாத்தனமான கல்ச்சர்லேயே தமிழ் சினிமா இன்னும் இருக்குது. இப்போ கூட இந்த விஜய் கூட ஒரு ரத்தத்தை எடுத்து நக்கிக்கிட்டு தான் இருக்கிறார். ஒரு இவ்வளவு வயசாகி 54 வயசு 53 வயசு ஆகியுமே சமுதாயத்துக்கு ஒரு உருப்படியான படம் தராமல் தன்னையை புகழ்ந்துக்கிட்டு தன்னையை ஒரு 100 பேர் பாட்டு பாடுற மாதிரியான படங்களை தான் இன்னும் நம்ம ஹீரோக்கள் பைத்தியமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் கேரளாவில் அப்படி இல்லை. ஒரு டீசெண்டான கதை அம்சமுள்ள ஒரு படத்தை எடுக்கிறாங்க. ஒரு கிராமம், ஒரு ஊர், அங்கே உள்ள பிரச்சனைகள், கிளவி எப்படி இருக்குது, கிழவன் எப்படி இருக்கிறான், காதல்ங்கிறது இயல்பாக எப்படி இருக்குது, அதுக்கு தடையாக சாதி சடங்கு, இந்த அமைப்பு, இந்த பாரம்பரியம், இந்த மண், இந்த பெருமை பேசுகிறேன் எப்படி இருக்கான், அரசியல் கட்சிகள் இதை எப்படி அரசியல் அறுவடை செய்ய பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் நம்ம ஆட்கள், நம்ம சொந்தக்காரங்க எப்படி பேசுவாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க எப்படி பேசுவாங்க, ஊர்க்காரங்க எப்படி பேசுவாங்கிறத அதில் இருந்தே எடுத்து ஒரு கதையை பண்ணியிருக்கிறாங்க. ஹேட்ஸ்அப். உண்மையிலே இந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுப்பதுங்கிறதே ஒரு நல்ல அம்சம். இப்படி தான் படங்கள் வரணும். செயற்கையான ஹீரோயிசம் கதையை உருவாக்குவதை விட இந்த மாதிரி வர்றது ரொம்ப நல்ல விஷயம். படம் ரொம்ப ஒரு இயல்பாக இருக்குது. அதாவது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஃபஸ்ட் படத்தில் ஹீரோ இருக்கார், ஹீரோக்கு ஹீரோயின் இல்லை. இதுவே ஒரு நல்ல விஷயம். ஹீரோயின்னால அந்த டூயட்டுன்னு போட்டு கொள்ளுவாங்க, அது மாதிரி எந்த கருமும் படத்தில் இல்லை. அதுவே ஒரு நல்ல விஷயம். படம் அதுக்காக ஹீரோயின் இல்லாமல் ட்ரையாக ரொம்ப ஒரு இந்த சப்ஜெக்டாக ஒரு ஆவணப்படம் மாதிரி இருக்குமான்னு கேட்டால் டாக்குமெண்ட்ரி மாதிரிலாம் கிடையாது. படம் நீட்டாக தான், நல்லா கமர்ஷியல் படம், நல்லா ஒரு காமெடியாக தான் எடுத்துருக்காங்க. சீரியஸான விஷயங்களை கூட ரொம்ப அழகாக காமெடியாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு அரசியல்வாதி டோனில் வராரு. ஆனால் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி, இந்த மக்களை ஒரு மேனேஜ் பண்ணுறாரு, கிராமத்து மக்களை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக ஜீவா நடிச்சிருக்கிறாரு. நல்ல யதார்த்தமான நடிப்பு. ஒரு கேத வீடு, ஒரு வீட்டில் இளவு விழுந்துருச்சு, ஒரு வீட்டு பக்கத்தில் கல்யாண வீடும் கேத வீடும் பக்கத்தில் இருப்பதுன்ற என்ன பிரச்சனை, யார் விட்டு கொடுக்கணுங்கிறது தான் கதை ஒன்லைன். அது எப்படி கொண்டு போகுதுங்கிறத நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். ஆனால் இதில் நான் கவனிக்கிற விஷயம், நம்ம ஒரு பகுத்தறிவு அடிப்படையில் திருமணங்களுக்கு என்று ஒரு சடங்குகள், நல்ல நேரம் கெட்ட நேரம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவன் மெயின்டைன் பண்ணுறது இருக்குல்ல. இப்போ மனிதர்கள் தான் வாழ தான் சடங்கு, சம்பிரதாயம், மதம், கடவுளுங்கிறான். கடைசியில் இந்த மதமும் கடவுளும் சடங்குகளும் வாழ்கிறதுக்காக இவன் அவதிப்படுறான். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. கேட்டால் மதம்ங்கிறது மனிதனை நெறிப்படுத்துது, சடங்குகள் தான் ஒழுங்குபடுத்துது, கடவுள் தான் நம்மளை காப்பாற்றுதுங்க தான். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கடவுளை காப்பாற்ற, சடங்குகளை காப்பாற்ற, மதத்தை பெருமைப்படுத்துறதுக்காண்டியும் வாழ்நாள் முழுக்க மீசையை முறுக்கிக்கிட்டு இது எங்கள் கல்ச்சரில் கிடையாது, இது எங்கள் பாரம்பரியத்தில் கிடையாது, எங்கள் வீட்டு பொண்ணுங்க போய் பார்க்க மாட்டாங்க, எங்கள் வீட்டு பொண்ணுங்க 6 மணிக்கு மேலே பேச மாட்டாங்கன்னு எதுக்காக உருவாக்குனானோ அந்த கான்செப்ட் எதுக்கு இருக்குன்னா, இவனை வாழ விடாமல், இவனை காதலிக்க விடாமல், இவனை சக மனிதனை நெருங்க விடாமல், நேசிக்க விடாமல் இருக்கிறதுக்காகவே இந்த கான்செப்ட்லாம் இருக்குது. அதுதான் உண்மை. அது அவனை காப்பாற்றுதா இல்லை அதை காப்பாற்றுறதுக்காக இவன் தினம் பழி கொடுத்துட்டு இருக்கானா தான் வாழ்க்கைங்கிறது நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ நல்ல ஒரு ரேஷனல் பாயிண்ட் ஆஃப்லேயும் ஒரு நல்ல படம். சடங்கு வீட்டுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது, கல்யாண வீட்டுக்கு ஒரு கல்ச்சரு, சாவு வீட்டுக்கு ஒரு கல்ச்சர். இப்போ 2 பேரும் ஒரே நேரத்தில் எங்கள் அப்பா பணத்தை தூக்கணுங்கிறான், அவன் 10:30 மணிக்கு அவன் பொண்ணுங்கலத்தில் தாலி கட்டணுங்கிறான். 2மே நல்ல நேரம், அந்த எம்மகாலம் இதெல்லாம் பார்த்து பண்ணுறாங்க. கடைசியில் அது எவ்வளோ காமெடியாக முடியுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். இப்படி தான் கதைகளை சொல்லணும். ஒரு பிரச்சார பாணி இல்லாமல், நான் பெரியாரிய கருத்துக்கள், திராவிட, இடதுசாரி, அமெரிக்க எதிர்ப்பு, கியூபா, இந்த மாதிரி நீங்கள் பிரச்சாரம் செஞ்சீங்கன்னா பிரச்சாரம்னு தெரிஞ்சிடும். ஒரு இயக்குனருடைய மிகப்பெரிய விஷயமே அவன் கேம்பெயின் பண்ணுறான்டா, அவன் இந்த படத்தில் பிரச்சாரம் செய்கிறான்டா அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா மக்கள்கிட்ட கொஞ்சம் அயற்சி வந்துடும், அது எந்த கருத்தாக இருந்தாலும். ஆனால் கலையின் வடிவமாக, காட்சியின் வடிவமாக, வசனத்தின் வடிவமாக அந்த படத்தினுடைய இந்த கருத்துக்கள் வரும்போது அது பிரச்சாரமாக தெரியாது. அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் அவனுக்கு ஒரு மெசேஜ் சொல்லிடும். ஆமாம்ல, இப்படி வாழக்கூடாதுல்ல, இது ஒரு பிற்போக்குத்தனம்ல, பழமைவாதங்கிற பேரில் நம்ம வாழ்க்கையை இழக்கிறோம்ல அப்படிங்கிற விஷயம் போயிடும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப நல்ல ஒரு கதைக்கருவை எடுத்துக்கிட்டு அதை ஒரு தொய்வு இல்லாமல் கொண்டு போகணுங்கிறதுல இயக்குனர் அழகாக கொண்டு போயிருக்கிறாரு. இந்த 2 பழமைவாத பார்ட்டிகள்கிட்டையும் இந்த சடங்கு சம்பிரதாயம், சாமி ஆடுது, எங்கள் அப்பா உள்ளே இறங்கிட்டாரு, எங்கள் அப்பா இத்தனை மணிக்கு தான் அவர் பணத்தை எடுக்கணும், எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னாருன்னு பையன் சாமி ஆடுறது,
உடனே ஏன்டா அது எப்பறம் செத்து அரை மணி நேரத்தில் அவன் பேயா தானடா வருவான், அது எப்பறம் சாமி அவனுக்கு வருவான்னு கேட்குறது. புரிதுங்களா? இவங்களுடைய சுயநலங்களுக்கு இவங்களுடைய கடவுள் நம்பிக்கை, சடங்கு இதையெல்லாம் எப்படி பயன்படுத்திக்கிறானுங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக கிராமத்து மக்கள் இந்த அளவுக்கு இவங்க யூஸ் பண்ணிக்கிறானுங்கிறது. ஒரு பொண்ணு பையனும் பேசுனா உடனே இவங்க இட்டுக்கட்டி ஓடி போயிட்டா, அவங்களுக்கு ஏதோ தொடர்பா, அதனால தான் அவன் செத்து போயிட்டாலாம், ஐயோ கல்யாண வயசு அவன் கூட லவ் பண்ணுறாளாம், அப்படி இப்படின்னு கிளப்பி விடுறது மூலமாக ஒரு பெண்கள் வாழ்க்கையை அந்த கிராமத்தில் கெடுக்கிறதுக்குன்னே ஒரு கோஷ்டி உட்காந்துருக்கும். 16 வயது நிலையில் ரஜினி அப்படி தானே பண்ணுவார். மயில் நல்ல பொண்ணு தான், அல்லது டாக்டருக்கும் அவங்களுக்கும் அதை விடுங்க, அது நல்ல பொண்ணு நீங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க வாப்பில். இந்த மாதிரி 16 வயது நிலை பரட்ட மாதிரியான கேரக்டர் கிராமத்தில் ஒவ்வொருத்தனும் இருப்பான். வேலை வெட்டியே இல்லாமல் உட்காந்துட்டு வாக்கியா பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு அவள் அப்படியாமல் இவன் புருஷன் இப்படியாமல் இவன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாலாமேன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான குரூப்புகளால் தான் இந்த கிராமம் நிறைஞ்சது. அதனால் இந்த கிராமங்கள், இந்த ஊர் பாரம்பரியம், வயல்வெளி, இப்படி ஒரு விஷயம் இதை இழக்கிறோமா அப்படிங்கிறது தான். இதுக்கு பின்னாடி சாதியும் ஒளிஞ்சிருக்கு, சடங்குகள், பிற்போக்குத்தனம், ஆணாதிக்க சிந்தனை, வக்கிர புத்திகள் எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த ஊர் பெருமை பாரம்பரியத்தில் இருக்குது. நீங்கள் நினைக்கிற பாரம்பரியங்கிறது நல்ல விஷயங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பழையன கழிதல்ங்கிறதும் நம்மளுடைய பாரம்பரியம் தான். அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த மாதிரி பழைய சாதி பெருமை பேசுகிறது, சடங்கு பெருமை பேசுகிறதெல்லாம் தூக்கி எறியும் போது தான் நம்ம புதிய மனிதனாக ஒரு தமிழ் உணர்வு கொண்டவன், தமிழ் சமூகத்தை நேசிக்கிறவன் அப்படி தான் வரணும். தமிழ் சமூகத்தில் சாதி சடங்குகள்லாம் கிடையாது. அது ஆரியர்கள் வந்ததுக்கப்புறம் தான் சாதியே வந்துச்சு. தமிழ் வார்த்தையில் ஜாதிங்கிற வார்த்தையே கிடையாது தமிழ் வார்த்தையில். ஸோ ஆனால் இன்றைக்கி நம்ம அதை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு சாதி, சடங்கு, சம்பிரதாயம், குலதெய்வம், எல்லைச்சாமி, நாட்டுத்தாயும் அப்படி இப்படின்னு பேசி நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலையில் இந்த மாதிரி படங்கள், இந்த பெருசுங்க, இந்த ஊர் கிராமங்கிற அந்த பிம்பம், அந்த புனிதத்தை உடைக்கிறது இருக்குல்ல, இந்த பிம்பம் இதை உடைச்சி வாழணும்னு சொல்கிறது. ஜீவா அதை தான் சொல்கிறார் அந்த கல்யாணம் பண்ணிட்ட. இந்த ஏமா இந்த கிராமத்தில் இருக்க நீயாவது இந்த கிறுக்கு பைய ஊரில் இருந்து, இந்த பைத்தியக்காரங்க ஊரில் இருந்து ஜாதி பெருமை பேசுகிறவன், அந்த பெருமை பேசுகிறவன், இப்போ பாரம்பரியம், பொம்பளை பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், பொம்பளை பிள்ளையை பற்றி வதந்தி பரப்புறாங்க. இந்த ஊரில் ஏமா இருக்க, படித்து வேறு ஊர் போய் சிட்டியில் போய் டவுனில் போய் நல்லா இருந்துக்கோமா அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது இன்றைக்கி இவங்க பேசுகிற அந்த பழமைக்கு திரும்புதல்ங்கிற அரசியலுக்கு எதிரானது, நவீன அரசியல். அது அந்த படத்தில் தொடக்கத்துலேருந்தே ஜீவா சொல்லுவாப்புல, இந்த ஊரை விட்டு ஓடி போயிருந்து கிறுக்கு போய் ஊரில் இருந்து. இது எவ்வளோ நல்ல அரசியலை அழகாக பேசியிருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லை, அந்த படத்தில் பைத்தியம் மாதிரி ஒருத்தனை முதல்ல காமிப்பாங்க. கடைசி சீனில் ஜீவா சொல்லுவாங்க, நீ பைத்தியம் இல்லைடா, அந்த ஊர்க்காரங்க தானா பைத்தியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தனுக்கும் சாதி பைத்தியம், சடங்கு பைத்தியம், ஆணாதிக்க பைத்தியம், குடும்ப பெருமை பைத்தியம்னு பைத்தியமாக இருந்துட்டு, ஏதோ மனநிலை கொஞ்சம் திரண்டு இருக்கிற ஒரு இளைஞரை பார்த்து பைத்தியம்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம், நீங்கள் எல்லாருமே பைத்தியம்தான் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக அந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. கடைசியில் எனக்கு அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேன் அப்படின்னு அன்பில் மகேஷ் சொன்னது, அதை சொல்லி தான் அந்த படத்தோட ட்ரெய்லரே ட்ரெண்ட் ஆக்குனாங்க. நம்ம கூட சரி அன்பில் மகேஷை தான் கலாச்சிருக்கிறாங்க, அமைச்சர் அன்பில் மகேஷை கலாச்சி தான் இந்த டயலாகை வச்சுருக்கிறாங்க மாதிரி தான் எல்லாருக்கும் தோணுச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தா அன்பில் மகேஷை கலாய்க்கலை. அன்பில் மகேஷ் சொன்னது சரிதானே, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா கிறுக்கு பயில்களா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா முட்டா பயில்களா. அன்பில் மகேஷ் அதைத்தானே சொன்னார், முட்டாள் கிறுக்கேன்னு அவர் சொல்லலை. சொல்லியிருந்தா இவனுக்கு அவ்வளோதான், யாரை பார்த்து முட்டாளுங்கிற அப்படின்னு பண்ணுவானுங்க. ஆனால் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணாதனால தான் கரூர் சம்பவத்தில் 41 பேர் ஒரு ஒழுங்காக நிற்கணும், ரொம்ப நேரம் ஆகுதுன்னா வீட்டுக்கு கிளம்புவோம், அந்த சினிமா நடிகை மூஞ்சியை பார்க்க முடியாதா, டிவியில் பார்த்துக்கலாங்கிற அந்த அறிவு இல்லாமல் பச்சை குழந்தைய அந்த கூட்டத்தை கூட்டி போய் குடல் வெளியே வந்து அந்த குழந்தைய சாகடிச்சு, புருஷன் பொண்டாட்டியை 2 பேரும் ஹனிமூனுக்கு ஜாலியாக போகாமல் இந்த நடிகரை பார்க்க வந்து செத்து போய் பொண்டாட்டியை இழந்து, புருஷனை இழந்து, பெத்த பையனை இழந்து, இத்தனை பேர் பைத்தியக்காரங்களாடா தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னு தான் அன்பில் மகேஷ் கேட்டனுடைய அர்த்தம். கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, இவ்வளோ பேர் வராதிங்கடா, போகாதீங்கடா, இங்கே கத்தாதீங்கடா, கரண்ட் கம்பத்தில் ஏறாதீங்கடா, இதைத்தான் அன்பில் மகேஷ் சொன்னார். கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ. இப்போ பாருடா 41 பேர் உயிருங்கிறது சும்மாவா அப்படின்னு பதறிக்கிட்டு அவர் சொன்னார். அதை எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க, அன்பில் மகேஷ் செந்தில் பாலாஜிலாம் சேர்ந்து குத்தி கொலை பண்ணிட்டாங்க, விஷ சென்ட் அடிச்சிட்டாங்க, ஸ்ப்ரே அடித்தா சுற்று போயிட்டு அவங்க தான் கொண்டாங்களா அப்படின்னு. அதுக்கு இப்போ வரையும் ப்ரூவ் பண்ணலை, கோர்ட்லேயும் சொல்லலை, இதுலேயும் சொல்லலை. இப்போ வரையும் அதை நிரூபிக்க முடியாமல் இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அது தனி அரசியல். இந்த படத்திற்கு கிளைமேக்ஸில் ஜீவா அதை தான் சொல்கிறாரு. எப்போ சொல்கிறாருன்னா, இவங்க கிறுக்குத்தனமாக சண்டை போட்டு கடைசியில் கல்யாணம் எங்கே நடக்கும்னா, கல்யாணம் நல்ல நாள் 10:30 மணிங்கிறத விட மாப்பிள்ளையும் குப்பை தொட்டியில் போய் விழுந்து கிடப்பாங்க, மாப்பிள்ளையும் பொண்ணும். கடைசியில் அந்த கதையை நான் சொன்னால் சுவாரஸ்யம் போயிடும். குப்பை தொட்டியில் வச்சு தாலியை கட்டி அவன் கல்யாணம் பண்ணிட்டு கூட்டி போயிடுவான். அந்த கடங்கில் குப்பை கடங்கு மாதிரி ஒரு கீழே விழுந்து, இப்போ என்னடா பெரிய நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாரும் ஆசீர்வதிக்கிறது, உனக்கு நீ பிடிச்சிருக்கேன் நீ பிடிச்சிருக்கு வான்ட்டு கல்யாணம் பண்ணி வேறு ஊருக்கு கூட்டி போயிடுறாங்க. ஸோ அந்த சுப முகூர்த்தம், தாலி, நல்ல நேரங்கிற கான்செப்டை உடச்சிடுறாங்க. இவங்க அப்பா செத்து போனதை தங்க தேரியில் வச்சு நான் பவனி மாதிரி கொண்டு வருவேங்குவான். கடைசியில் பார்த்தா இவங்க போடுற சண்டையில் தண்ணி டேங்க் உடஞ்சி தண்ணியை வெட்டிச்சு வீட்டுக்குள்ளே போய் பணத்தை அடிச்சுட்டு போய் சேரும் சகதியமாக சாக்கடையில் அவங்க அப்பா கிடப்பார். அதை தான் ஜீவா சொல்லுவாப்புல, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா,
என்னடா 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவன் துக்க வீடுகளுக்கு நீ கொஞ்சம் ஆதரவு தெரிவிக்கலாம், ஒரு கல்யாண வீட்டுக்கு நீ ஆறுதல் தெரிவிக்கலாம், இதில் பழி வாங்குறேன், உன் பொண்ணை தப்பாக பேசுகிறேன், இவன் பொண்ணை தப்பாக பேசுகிறேன், என்னென்னமோ பேசி செத்த அப்பன் பணத்தை இப்படி தெருவில் விட்டியடா அப்படிங்கிறதும், நீ ஒழுங்காக கல்யாணம் பண்ணுறதுக்கு விட்டு கொடுக்காம கடைசியில் குப்பையில் வச்சு கல்யாணம் பண்ணுற, ஆனால் அதை விட அந்த பொண்ணு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு போச்சு போட்டுன்னு போக சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இந்த படத்தில் எனக்கு ஒரு சின்ன விஷயம், அந்த தென் மாவட்டத்தை சேர்ந்த பகுதி மாதிரி காமிக்கிறாங்க இந்த பொண்ணு வீடை, அந்த மாப்பிள்ளை ஏதோ மார்த்தாண்டம் நாகர்கோயில்காரர் மாதிரி காமிக்கிறாங்க. ஏதோ தென் மாவட்டம்னா மதுரை சைடு உள்ளவங்களாம் ரொம்ப பிற்போக்காக இருக்கிறாங்க, நாகர்கோயில் மார்த்தாண்டம் வந்து ஏதோ நவீனமாக இருக்கிறாங்கிற மாதிரி கொண்டு வராரா என்னன்னு தெரியல. அது கேரளா இயக்குனர் அதை கொஞ்சம் வந்து யோசிக்கணும். ஏன்னா மார்த்தாண்டம் அந்த நாகர்கோயில் ஸ்லாங்கில் உள்ளவன் டீசெண்டாக இருக்கிறான், இந்த பகுதி தான் அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் நாகர்கோயில்காரனை காமிக்கும் போது கொஞ்சம் அறிவு கம்மிங்கிற மாதிரி, மாப்பிள்ளையை வந்து கொஞ்சம் ஒரு பரகாவட்டி மாதிரியும் ஒரு இன்னசென்ட் மாதிரியும் கொஞ்சம் ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு மாதிரியும் தான் காமிக்கிறாங்க. அதுவும் புரியல. நாகர்கோயிலில் இருக்கிறவங்களாம் பழமையை போற்றாத ஆனால் கொஞ்சம் அறிவு கம்மி உள்ளவங்க மாதிரி காமிக்கிறாரா, மதுரை தெற்க உள்ளவங்களாம் இப்படி அருவாளை எடுத்துக்கிட்டு பழமை பேசிக்கிட்டு வீணாக போகிறாங்கன்னு காமிக்கிறாரா, என்ன கான்செப்ட்? அதில் ஒரு குழப்பம் இருக்குது. ஏன்னா மாப்பிள்ளை நார்வல்காரரு, இவங்க மதுரை தேனி அந்த மாதிரி எப்போன்னு இந்த தென் மாவட்ட ஸ்லாங்கில் பேசுகிறாங்க, தேனி உசிலம்பட்டி மாதிரி, அது கொஞ்சம் குழப்பம். பட் கேரளா டைரக்டர்னால நம்ம நேட்டிவிட்டியை ரொம்ப எதிர்பார்க்க முடியல. பட் அவர் சொல்லியிருக்க விஷயம், இந்த பழமை பாரம்பரியம் உன் குலதெய்வம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீ யாருக்காக வாழ்கிற அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. கடைசியில் விஜய் அரசியல், இந்த சினிமா நடிகர்கள் கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணி விஜய்க்கு ஒரு அடி, சீமான் பேசுகிற பழமை பெருமைவாதத்துக்கு ஒரு அடி, இவங்கள ஒரு கலாய்ச்சி விட்டுட்டு இளைஞர்கள் படிங்க, முன்னேறுங்க, அடுத்த கட்ட நவீன சிந்தனையோடு இருங்க, விருப்பப்பட்டவங்கள காதலிங்க, நல்ல வாழ்க்கை வாழுங்க, தேவையில்லாத பெருமைகள் பேசி வாழ்க்கையை இழந்துடாதீங்க, வாழ்க்கை வாழ்வதற்கே இயல்பாக இருங்க, எல்லாரும் நேசிங்கிற ஒரு கான்செப்டோட இந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க. நல்ல படங்கள், இந்த மாதிரி கதை அம்சங்கள் கொண்ட படங்கள் வரணும், தமிழில் இது மாதிரி படங்கள் நிறையா வரணும். இந்த ஊர் பெருமை, ஜாதி பெருமை, ஹீரோ பெருமை, கதாநாயக பெருமை, 100 பேர் அடிக்கிற கான்செப்ட்லேருந்து கொஞ்சமாவது வெளியே வாங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி கொஞ்சமாவது ஹீரோயிஸை குப்பையிலேருந்து வெளியே வாங்கடா, பாலையா கான்செப்ட்லேருந்து வெளியே வாங்கடா, பாலகிருஷ்ணா கான்செப்ட்லேருந்து அப்படின்னு நாம் கேட்க வேண்டிய நிலையில் நம்ம இருக்கிறோம். இது போன்ற சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல், சினிமா சமுதாயத்தில் ஏற்படுத்துகிற தாக்கம், இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு சினிமா நுணுக்கங்கள், சினிமாவை பற்றி பேசப்படாத செய்திகள் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.